என்னடா குளிச்சு ரெடி ஆயிட்டு போல ஆமா. அப்பாடா, நல்ல தண்ணியில குளிச்சதுக்கு அப்புறம் தான் கசகசப்பே போகுது. ஆமா, நீ என்னல கொஞ்சம் கூட பயமே இல்லாம நீ மாட்டு கடலுக்குள்ள போயிட்டே இருக்க. அப்படியே அலை இழுத்துட்டு போய் உன்னை திமிங்கலத்துக்கு டிபன் ஆக்கியிருந்தா என்ன பண்ணிருப்ப? தெரியும் தெரியும், அதான் காப்பாத்த நீ இருக்கல்ல, அப்புறம் எனக்கு என்ன பயம்? ஆனா இந்த கடல் தண்ணி என்னவா உப்பு கறிக்கி? கடல் தண்ணியை குடிச்சா அது உப்பு கறிக்காம இனிக்க வாடா செய்யும். நம்ம செந்தூர் தண்ணி இம்பிட்டு உப்பு கறிக்காதுல, இது என்னமா உப்பு கறிக்கி? அதான் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேய், ஏன்டா இப்படி பண்ற? கடல் தண்ணி முழுக்க இப்போ கண்டாமினேட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அத போய் குடிச்சு ஒண்ணு கடக்க ஒண்ணு ஆயிட்டா? ஆமால, இந்த ஊர்க்காரங்களோட ஒண்ணு கடக்க ரெண்டு கடக்கல அந்த தண்ணியில கடக்கறதுனால அந்த தண்ணி இம்பிட்டு உப்பு கறிக்கி. சும்மாடா. சீ. சரி, தலை நல்லா தவுட்னியா? எல்லாம் நல்லதுக்கு தான். நீயும் ஒருவேளை வரலன்னா எனக்கு பயங்கரமா போர் அடிச்சிருக்கும். உங்க அப்பங்காரன் கிளம்புற நேரத்துக்கு வராம இருந்திருந்தானா நான் உங்க கூடயே வந்திருப்பேன். இவ பாரு தனித்தனியா வந்து. ஆமா, எனக்கு ரிட்டனுக்கு டிக்கெட் போடணும்னு சொன்னியே, போட்டியா? முயற்சி பண்ணி பார்த்தேன். இன்னைக்கு நைட்டுக்கு உனக்கு டிக்கெட் கிடைக்கல. அதான் என்னோட டிக்கெட்டையும் கேன்சல் பண்ணிட்டு நாளைக்கு நமக்கு டிக்கெட் போட்டாச்சு. அப்படியா? அப்போ இன்னைக்கு ராத்திரி நம்ம இங்க தான் தங்க போறோமா? ஒண்ணா? ஹலோ, ஓவரா ரியாக்ட் பண்ணாத. உனக்கு டிக்கெட் கிடைக்கல, அதான் ஒரு நாள் தள்ளி போட்டேன். போதுமா? நீ 2 நாள் சொல்ற, ஆனா அண்ணன் 3 நாளைக்கு ரூம் போட்டிருக்கானே. ஒரு நாள் வேஸ்ட் ஆகுமே. என் அப்பா முருகன் அருள் வீண் போகாதுன்னு சொல்லுதே. வேற ஏதோ மாத்தி சொன்ன, கரெக்டா சொல்லு. இல்ல அதான் சொன்னேன். இல்ல, வேற ஏதோ கேட்டு. நான் சீரியஸா அதான் சொன்னேன். என்னமோ சொன்ன, நான் கேட்டேன். சொல்றியா இல்லையா இப்போ? இல்ல அதான் சொன்னேன். ஐயோ ஒழுங்கா சொல்லு. நான் சொல்றத கேளு. சொல்லு. அப்ப முருகன் நமக்கு ரூம் போட்டுருக்காங்க. நீ வேற சொன்ன. சொல்லு. சொல்றியா இல்லையா? என்ன சொன்னன்னு சொல்லு. அந்த போலீஸ்காரங்களோட ரொம்ப மோசமா மிரட்டிட்டீங்க. ஐயோ, இப்ப சொல்றியா இல்லடா? சொல்லுதே. அது உன் அண்ணன் இருக்கான்ல, அவன் தான் இந்த ரூமை புக் பண்ணது. அதனால 3 நாளைக்கு புக் பண்ணிருக்கான். அதனால என்னடா? இல்ல, இன்னைக்கே போயிட்டா 2 நாள் வேஸ்ட் ஆயிடும்ல. உனக்கு அந்த நினைப்பு வேற இருக்கா? உனக்கு அந்த நினைப்பு இருக்கா? புக் பண்ண அவனை விட்டு என்ன அடிக்க? நான் உன்னை அடிப்பேன். நீதான் திரும்ப. சம்முவம், உனக்கும் பரணிக்கும் சென்னையில சாந்தி முகூர்த்தம் நடந்தே ஆகணும்ல. ஏம்ல பரணி, இலை கொசு இல்ல, நான் தான். என்ன இப்போ? நான் ஊர்ல இருந்து கிளம்பும் போது அத்தை ஒண்ணு சொல்லி அனுப்புச்சு. என்ன சொல்லுச்சு? சென்னையில இருந்து கிளம்பும் போது நீ முழுசா எனக்கு பொண்டாட்டியா இருக்கணும்ட்டு சொல்லி அனுப்புச்சு. உன்னை யார் தடுத்தா? என்னது? ஏம்ல, அப்போ உனக்கு ஓகேவா? டபுள் ஓகே. இல்லை, அத்தை இன்னொன்னு சொல்லி அனுப்புச்சு. அது நீ எனக்கு முழுசா பொண்டாட்டி ஆயிட்டினா அப்படியே நீ கர்ப்பமாயிட்டுவியா? அப்போ அமெரிக்காவுக்கு நீ போக முடியாது, போக மாட்டேன்னு சொல்லிச்சு. ஆமா, கரெக்டா தான் சொல்லுச்சு. கர்ப்பமாயிட்டா எப்படி அமெரிக்காவுக்கு போக முடியும்? இல்லை, அத்தை சொன்னதை நிறைவேற்றத்துக்குனா நான் உன் கூட சென்னைக்கே வந்தது. உனக்கு ஓகேவா? ஓகே தான். அப்ப எம்ல டாக்டர், ஐ லவ் யூல. ஐ லவ் யூ டூ பிரசிடென்ட் சார். அவனை இம்புட்டு லவ் பண்ணேன், இம்புட்டு லவ் பண்ணதே
ஐ லவ் யூ so much. என்னங்க 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 என்னாச்சுங்க ஆ? என்னாச்சு உங்களுக்கு என்னங்க எதுக்கு இப்ப ஊரை கூட்டுதிய கனவா? என்ன கனவா உறங்கிக்கிட்ட இருந்தீங்க ஆமா, அது சோஃபால உட்காந்துட்டே இருந்தேன்னா அப்படியே அசந்துட்டேன் போல இருக்கி. பொழுது அடைய போகுது 2ஆம் கட்ட நேரத்துல கனவு கண்டா அது நடக்குமே. அப்படி என்ன கனவு கண்டிய? இது 2ஆம் கட்ட நேரத்துல கனவு கண்டா பலிக்குமா? பின்ன என்னத்த கண்டீரோ என்னவோ பெனாத்திக்கிட்டு கிடந்தீரே, அப்போ கெட்ட சொப்பனமா தான் இருக்கும். பலிச்சா எனக்கு என்ன, பாலி காட்டி எனக்கு என்ன வந்துச்சு? ஆஹா, என்ன இது? ரொம்ப தப்பான கனவா இருக்கு. இந்த நேரத்துல கனவு கண்டா பலிக்கும்னு கொளுத்தி போட்டுட்டு போறா இவ. இல்ல, இது நடக்கக்கூடாது, நடக்க விடக்கூடாது. 6 எம் பக்கம் இல்லைனாலும் பரணி எம் பக்கம் தானே இருக்கா. அவகிட்ட பேசுற வேண்டித்தான். என்னப்பா? பரணி, அந்த சம்மோ ஏதோ உள்நோக்கத்தோட தான் அங்க வந்திருக்கான். அப்பா, இப்ப எதுக்கு இந்த நேரத்துல போன் பண்ணி கண்டதையும் பேசிட்டு இருக்கீங்க? தயவு செய்து நான் சொல்றது கேளு. உன்னைய அமெரிக்கா போக விடாம தடுக்கத்தேன் உன்னைய பெத்தவ ஐடியா கொடுத்து அவனை அங்க அனுப்பி விட்டுருக்கா. இல்லனாலும் சண்முகத்துக்கு அறிவே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? என்ன ஐடியா தந்திருக்காங்க அம்மா? அத சொல்லல. என்ன சொல்லுதுன்னு தெரியல, சொல்லவே நாக்கு கூசுது எனக்கு. உன்னைய கர்ப்பமா கிட்டா நீ அமெரிக்கா போக மாட்டில்ல, அதான் அவங்களோட ஐடியாவே. அப்பா, என்ன பேச்சு இதெல்லாம்? உங்க பொண்ணு கூட பேசிட்டு இருக்கீங்க, மறந்துருச்சா அது? பரணி, அதான் நான் சொன்னேன்ல, எனக்கு சொல்லவே கூச்சமா இருக்குன்னு. கண்டதையும் உளராம முதல்ல போன வைங்க. ஒரு நிமிஷம், இந்த அப்பன் சொல்லுது கேளு. அந்த வெறும் பையன் இருக்கானே, உன்னைய பேசி மயக்கி பீச்சுக்கு கூட்டிட்டு போவான். மெட்ராஸ்க்கு வந்தா பீச்சுக்கு போக மாட்டாங்களா? அட, அது இல்லல்ல. அவன் என்ன செய்வான், கடலோரமா உன்னைய கூட்டிட்டு போயிட்டு அந்த தண்ணிக்கு பக்கத்துல நைஸா வாக்கிங் போலான்னு உன்னைய கூட்டிட்டு போவான். அங்கங்க அடிக்கிற காத்துல இடிக்கிற மாதிரி உன் காலை டப்புன்னு தட்டி விட்டுருவான். நீயும் தண்ணியில விலக போய் சர்ன்னு சறுக்குவே. புறவு டப்புன்னு அப்படியே உன்னை பிடிச்சி காப்பாத்துற மாதிரி நடிப்பான். நான் சொல்லுறது கேக்குதியா நீ? எதையும் நம்பிடாத நீயே. நீ வேணா பாரு, நான் சொல்லுது மட்டும் நடக்குதா இல்லையான்னு நீ பாரு. அது மட்டும் இல்ல, பாரு, நைட்டான உனக்கு பூ வாங்கிட்டு வருவான். ரொம்ப நல்லவன் மாதிரியே பேசுவான். நீ அமெரிக்கா போறதுனா போய்க்கோ, நான் தடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவான். இந்த அவன் சொல்லுது நடந்துக்கிறது அம்புட்டு நடிப்பு, சரியான நடிப்பு. அது அவன்ட்டு வர ஒரு சொல்ல கூட நீ நம்ப கூடாது. அவனை நம்பி நீ எதுவும் தப்பான காரியம் பண்ணிடாத. அப்ப நான் சொல்லுதே. போதும்பா, எரிச்சல் ஆகுது, போன வைங்க. ஒருவேளை அப்பா சொல்றது உண்மையா இருக்குமோ? சண்முகம் அப்படிப்பட்டவன் இல்ல, அப்படிலாம் இருக்காது. அம்மா தாயி, பூ வாங்கிட்டு போ தாயி. ஐயா,
ராசா, ம் பூ வாங்கிட்டு போ சாமி உங்க வீட்டுக்காரிக்கு. நானே வெளியூர் பாட்டி, இங்க ஒரு வேலையா வந்திருக்கான். இப்ப பூலாம் வாங்கிட்டு போனா அது சரிப்பட்டு வராது. பூ வித்து தான் என் பொழப்பு ஓடுது. இந்த நேரத்துக்கு மேல பூ விக்காது ராசா. பாட்டி மேல இறக்கப்பட்டு இந்த பூ வாங்கிட்டு போயா. அத்தா, நான் சொன்னா உனக்கு புரியாது. இப்ப இருக்கிற நிலைமைக்கு நான் பூ வாங்கிட்டு போனா என் பொண்டாட்டி என் மேலே சந்தேகப்படுவாளா? பூவுக்கு மயங்காத பொம்பளை இருக்காங்களா? சின்ன சின்ன பேர பிள்ளைங்க இருக்காங்க. நான் தான் வளர்க்குதேன். ராத்திரி வீட்டுக்கு போனா ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும். கொஞ்சம் காசு கொடுத்து உதவி பண்ணு ராசா. எத்தனை பேர பிள்ளைங்க? ஒரு பேத்தி ஒரு பேரன். படிக்குதாளுங்களா? ஆமா சாமி, நான் தான் படிக்க வைக்கிறேன் சாமி. இந்தா ஆளுக்கு 100 ரூபா. போற வழியில ஏதாச்சும் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொண்டு போய் கொடு. இந்த வச்சுக்க. கடவுளே, ஐயா சாமி, பணத்தை சும்மா வாங்கினா அது பிச்சைன்னு ஆயிடாதா? பதிலுக்கு இந்த பூ வாங்கிட்டு போய்யா. ஆத்தா, நான் தான் சொல்லுதோம்லா. எதுக்கு இம்பிட்டு பூவு? இதுக்கு மேல வச்சிருந்தாலும் விக்காது ராசா. இந்தா, இந்த பூவை கொண்டு போய் உன் பொண்டாட்டி கிட்ட கொடு. இந்த பூவோட வாசனையிலேயே உன் காலை சுத்தி சுத்தி வருவா. இந்தா, உன் பொண்டாட்டி கொண்டு போய் கொடு. மகாராசனா இருப்ப. என்ன இம்பிட்டு பூவை கொடுத்துட்டு போயிடுச்சு? இப்ப வெறும் பூவை மட்டும் கொண்டு போனா இதுக்கு சைடிஸ் வாங்கணும்ல. சரி, வாங்கிடுவோம். வா. என்னடா அது? டடடா. இப்போ எதுக்கு? வரும்போது ஒரு பூக்கார பாட்டி நான் பேரம்புள்ளைகளுக்கு ஏதோ வாங்கிட்டு போனோம், இன்னைக்கு சரியா வியாபாரம் ஆலன்னு சொல்லிச்சு. அதுக்கு 200 ரூபாய் கொடுத்தா கையில வச்சிருந்த மொத்த போய் என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுச்சு. அப்போ இது இது அல்வா. ஓ, அல்வா கடைக்காரன் வந்து கொடுத்தானா? நான் தான் மல்லிகைப்பூ மட்டும் தனியா இருந்தா கஷ்டப்படுமே, அதுதான் அது பார்ட்னரையும் சேர்த்து கூப்பிட்டு வரலாம்ட்டு ஆசையா வாங்கிட்டு வந்தேன். சீ, பேசாதடா. நீ இவ்ளோ கெட்டவனா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன சொல்லுது? அல்வா மல்லிகைப்பூ வாங்கிட்டு தான் கெட்டவனா? டேய், இது வெறும் பூ இல்லடா, நீ போடுற நாடகம். எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன யுஎஸ் போக விடாம தடுக்கிறதுக்காக நீ இப்படிலாம் சீப்பா இறங்குவ நான் நினைக்கவே இல்ல. இல்லே, இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்ட்டு நீ இப்படி வார்த்தைகளை கொட்டுத? ஏய், வாயை மூடு. கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்து நிக்கிற. நீ எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்தா இப்படிலாம் திட்டம் போடுவேன். இல்லே, நான் ஏதோ புதுசா வாங்கிட்டு வந்த மாதிரி சொல்லுத. ஊர்ல எத்தனை வாட்டி வாங்கி கொடுத்துருக்க, நீயும் மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுதுன்னு டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்க. இப்ப என்னடா அயோக்கியன்ற திட்டங்க ஏதோ சின்னமா வசனம் எல்லாம் பேசுத. இல்ல, நீ சரிப்பட்டு வர மாட்ட. நான் உடனே ஊருக்கு கிளம்புறேன். ஏலே, இப்ப என்ன ஆயிப்போச்சு? நீ திடீர்னு ஊருக்கு கிளம்பணுங்க. நடிக்காத. அப்படியே உன் கண்ணை நோண்டி எடுத்துருவேன். இனிமே இங்கேயே இருந்தா எனக்கு தான்டா ஆபத்து. சத்தியமா சொல்றேன்டா. இப்ப நீ பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்திருக்கியே, அடுத்து நீ என்ன வேணாலும் செய்வ. ஏம்பல, இது ஒரு பூவும் அல்வாக்காக நீ இப்படி எல்லாம் பேசணுமா? எனக்கு எல்லாம் நல்லா தெரியும். எதையும் புரிஞ்சுக்க முடியாத ஒரு பச்சை குழந்தை இல்லனா. என்னென்னவோ பேசாத. மல்லிகை பூவா அல்வாவா? இடியட். எனக்கு வர ஆத்திரத்துக்கு இப்படியும் கொல்லும் போல இருக்கு. நான் போகும்போது நீ நல்லா தான் இருந்த. கோயிலுக்கு போயிட்டு வந்தா நீ ஏன் கோட்டி பிடிச்ச மாதிரி பேசுத? ஆமா, எனக்கு கோட்டி தான் பிடிச்சிருக்கு. நீ ரொம்ப நல்ல மனுஷன் பாரு. இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன்.
உன்னை நம்பவே மாட்டேன்டா. நான் கிளம்புறேன் இப்போவே. ஏலே ஏலே எதுக்குல நீ இவ்வளவு அவசரப்படுத? ஏம்ல நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஒரு அல்வா சரியில்ல வேண்டாம்ல. அல்வாவும் மல்லிப்பூவும் தூக்கி போட்டாச்சு. இப்ப பிரச்சனை சால்வ்லாம். ஏம்ல சரி நீ போறதுன்னா போ. அதுக்கு என்ன காரணமா சொல்லிட்டு போலாம்ல. இல்ல முதல்ல நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு போல. நீ வேற டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணிட்டலாம். நாளைக்கு தானே டிக்கெட் புக் பண்ணிருக்க. ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு போயிடுவோம். இப்போ நைட்ல எதுவும் கிளம்பி போயிட்டு இரு. எது வந்தாலும் நம்ம பேசிக்கிறோம். கையேடுறா. என் மேல கை பட்டுச்சு சூடு வச்சிருவேன் பாத்துக்கோ. பிளான் பண்றியாடா நீ ராஸ்கல். ஏய் ஆளை விடுறா. ஏதோ ஒரு ட்ரெயினை பிடிச்சு நான் ஊருக்கு கிளம்புறேன். நான் என்ன தப்பு பண்ண அதுவா சொல்லிட்டு போலாம்ல. என்ன தப்பு பண்ணியா? பீச்ல போட்டோ எடுக்கும் போது பின்னாடி போன்னு என்ன விழ வச்சுட்டு என்ன கட்டி பிடிச்சால நீ. என்னது நான் உன்னை விழ வச்சனா? டேய் எல்லாம் உன் பிளான் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் ஏன் கிட்ட நடக்காது. போடா. அப்பனே முருகா எதுக்கு இவ சவுந்தரபாணி மாதிரி அடிக்கடி பேச போதா? வரும்போதே நீ இப்படிதான் விட்டு வந்தா போகும்போது இப்படி தனியா போதானே. இல்ல அவளை தனியா விடக்கூடாது. உடனே வர. ஐயோ நல்ல வேலை எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். மல்லிப்பூ வேண்டாம். அல்வா 300 ரூபா வச்சே. போற வழியில பசிக்குதா சாப்பிடுவோம். இல்ல தவற. சார் அப்ஜெக்ஷன் கேஸ் சார் இது. அதை தவிர பாலியல் வன்புணர்வுக்கு வேற முயற்சி பண்ணியிருக்காரு சார். நாங்களே படாத பாடுபட்டுதா சார் பெயில் எடுத்திருக்கோம். இந்த பெயில் பீரியட்ல ரொம்ப கவனமா இருக்கணும் சார். அதெல்லாம் இருப்பான் சார். ரொம்ப நல்ல பையன். அந்த பொண்ணை கட்டினதுல இருந்து தான் இப்படி புத்தி பிறண்டு போயிட்டான். கோர்ட்ல கூட போய் சொல்லலாம் சார். லாயர்ட்ட கூடாது சார். இது வரைக்கும் உங்க பையன்கிட்ட பேசுனதுல இருந்து அதே கோபத்துல தான் சார் இருக்காரு. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது சார். இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரணும்னா நிறைய வேலை பார்க்கணும் சார். உங்களுக்கு புரியுதா சார்? அதெல்லாம் பொறுமையா இருப்பான் சார். வெங்கடேஷ் லாயர் சொன்னது கேட்டியா? வெங்கடேசன் திரும்பவும் சொல்றேன், இந்த கேஸ்ல இருந்து விடுபடணும்னா ஆப்போசிட் பார்ட்டியோட சமாதானமா போகணும். அதுதான் நமக்கு இருக்க ஒரே வழி. சார் உங்க ஒய்ஃப் தரப்புல என்ன கண்டிஷன் போட்டாலும் ஏத்துக்க வேண்டியதா இருக்கும் சார். அவங்க டைவர்ஸ் கேட்டா கூட மியூச்சுவலா ஒத்துக்க வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க சார். வெங்கடேஷா சார் சொல்றத கேட்டுக்கப்பா. வெங்கடேஷ் சார் நீங்க மட்டும் பொறுமையா இல்லைன்னா மறுபடியும் போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னா பெயில் கேன்சல் ஆயிடும் சார். சார் மறுபடியும் உங்களை வெளியே எடுக்கிறது குதிரை கொம்பாயிடுமே சார். வெங்கடேஷா நம்ம பரம்பரையில யாரும் இந்த மாதிரி நடந்துகிட்டது இல்லையடா. தயவு செஞ்சு சொல்றத கேளு. கொஞ்சம் பொறுமையா மட்டும் இரு. முதல்ல நீ இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரணும். அதான்டா முக்கியம். சார் கேஸ் முடிஞ்சதுங்க பேசாம நீங்க உங்க சொந்த ஊருக்கே போயிடுங்க சார். அதான் உங்க பையனுக்கு உங்க குடும்பத்துக்கு நல்லது. டிரைவர் வண்டியை நிறுத்து. வண்டியை நிறுத்தியா? டேய் வெங்கடேஷா, வெங்கடேஷா. டேய் இங்க என்னடா வேலை? வேலை இருக்கு, நீங்க போங்க, நான் அப்புறம் வரேன். வெங்கடேஷா டேய் 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 நீங்க போங்க, நான் அப்புறமா வர்றேன்னு சொன்னேன். மீறி என் பின்னாடி வந்தீங்க நல்லா இருக்காது சொல்லிட்டேன். சார் அவர் இருக்கிற மனநிலையே சரியில்லை சார். ரொம்ப மல்லுக்கட்ட வேணாம் சார். நம்ம போலாம். அவர் வர்றப்போ வரட்டும் சார். என்ன சார் இது? ரொம்ப பாடுபட்டு எக்கச்சக்கமா பணம் செலவு பண்ணி பெயில் எடுத்திருக்கோம். இவன் பாட்டுக்கு இப்படி போனா என்ன சார் அர்த்தம்? ஒருவேளை கொலைகேஸ் ஆயிடுமோ? சார் கண்டதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க சார். வாங்க முதல்ல வீட்டுக்கு போகலாம். சார் குட் மார்னிங் சார்.
வந்துட்டீங்களா? வராம அப்படியே செத்துருவேன் நினைச்சியோ? மானம் கெட்ட பயல. வெங்கடேஷ், இது ரோடு. ஸ்கூல் பசங்களாம் வேடிக்கை பார்க்குறாங்க. நீங்களும் டீச்சர், நானும் டீச்சர். இப்படி பப்ளிக் பிளேஸ்ல இப்படி பிஹேவ் பண்ணலாமா? டேய், அப்படிதான்டா பண்ணுவேன். என் ரத்னாவை என்கிட்ட இருந்தே பிரிப்ப, அதை நான் பொறுத்துட்டு போகணுமோ? இன்னைக்கு நீ செத்தடா. வெங்கடேஷ், வேண்டாம். தப்பு மேல தப்பு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் ரொம்ப சாதாரணமாக தான் உங்ககிட்டயும் ரத்னா மேடம் கிட்டயும் பழகினேன். ஆனா நீங்க தான் கேவலமான செயலை செஞ்சு ரத்னா அசிங்கப்பட வச்சிங்க. வேணா, போயிடுங்க. டேய், போக மாட்டேன்டா. இப்போ ஒன்னதான் இந்த உலகத்தை விட்டு போக வைக்க. வெங்கடேஷ்